பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஏசாயா 60வது அதிகாரத்தின் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வாக்குத்தத்த வார்த்தை. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை என்று வரும்போது அதில் நமக்கென்று எதுவும் ஸ்பெஷலாக நடக்க போகிறது இல்லை. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அதன் அர்த்தம் என்ன? உனக்குன்னு கர்த்தர் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா, யார் வாழ்க்கையில் எல்லாமே சாத்தியமே இல்லைங்கிற நிலைமையில் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாய் நடந்து தீரும். பாருங்கள், ஊருக்கே தண்ணி இல்லை, ஊருக்கே தண்ணி இல்லாதனால அப்போ எல்லாரும் எந்த நிலைமைக்கு தான் வந்திருக்கணும்? பஞ்சம் என்கிற நிலைமைக்கு வந்திருக்கணும். எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஆனாலும் சாரிபாத்தில் ஒரு விதவை இருந்தாங்க. கர்த்தர் அந்த விதவையை நினைத்திருந்தார். பார்த்தீங்களா? யாராலையும் பிழைப்புக்கு அடுத்த எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலைகளை அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் இரக்கம் செஞ்சதுனால அந்த குடும்பம் அந்த பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிடும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா? அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் வேலையில் பிரச்சனை, எனக்கும் அதே போல் பிரச்சனை வந்துடும் நீ பயந்துட்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எனக்கும் அதே ப்ராப்ளம் வரும்னு பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களோடு பேசுகிறவர், உங்களை நம்ப வைத்து காத்திருக்க வைத்திருக்கிறவர், எல்லார் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைங்கிற நிலைமை வந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்திருப்பார். என் ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். ஆனாலும் நம்பிக்கையே இல்லாத நிலை, சாத்தியமே இல்லாத சூழ்நிலை, அது நடுவில் இந்த சத்தத்தை இந்த காலை வேளையில் கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தரை முழுசாக நம்பிடுங்க. அவர் உங்களை நம்ப பண்ணின வசனத்தெல்லாம் திரும்ப திரும்ப நினச்சி அதை சொல்லிகிட்டே இருங்க. நிச்சயமாய் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் நல்லவர். கிருபையா இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தினீர். ஆண்டவரே, ஆற்று தண்ணீர் வற்றினாலும், ஆண்டவரே, ஊரே பஞ்சத்தில் இருந்தாலும், பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் நம்பிக்கையில் அசைவு தொய்வு வராதபடிக்கு வார்த்தையை தந்து தேற்றி பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை நிற்க வைக்கிறவுடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, காத்திருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, நீருடைய மகிமையை விளங்க பண்ணி சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.